வியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல காதல் தீயே சீரிஸ் எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ஜானு லியானு ஒன்னா போறத பார்த்து ஃபீல் ஆன ஹாரி பயங்கரமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஜான் என்னடானா லியானுக்கு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். ஜானோட மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட லியான் பயங்கரமா ஷாக் ஆகி ஜானை பார்த்து, நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்சேன், மத்தபடி என் மனசுல உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல, என் மனசு முழுக்க ஹாரி மட்டும் தான் இருக்காருன்னு சொல்ல லியான் சொன்னதை கேட்ட ஜான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, சரி என்ன மன்னிச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாவும் உன் குழந்தைக்கு காட் ஃபாதராகவும் இருப்பேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அவங்க பேசுறதை எல்லாம் தூரத்துல இருந்து கேளேன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா லியான் ஜான் கூட டின்னரை முடிச்சு வீட்டுக்கு வர அங்க ஹாரி வரான். அவன் ஃபுல் போதையில முகம்லாம் சவந்து போய் லியானை பார்த்து, லியான் நீ வீட்டுக்கு வந்துட்டியா, இன்னைக்கு உன் பர்த்டேங்கிறனால நான் உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த கிஃப்டை நீ வேண்டான்னு சொல்ல முடியாது, வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்க. ஹாரி சொன்னதை கேட்டு ஹாப்பியான லியான் ஹாரி கொடுத்த கிஃப்டை வாங்கி வச்சுக்க. போதையில இருக்க ஹாரி லியானை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டே, ப்ளீஸ் லியான் என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி பையன் நைட்டு ஃபுல்லா கதறி கதறி அழுக. அதை பார்த்த லியான் ஹாரியை சமாதானப்படுத்தி அவனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சிருக்க. தூக்கத்துல நம்ம பையன் ஹாரி என்னன்னா ஜம்முன்னு லியானை கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் தூங்கி எழுந்த லியான் ஹாரி கிட்ட வந்து, ஹாரி சீக்கிரம் எழுந்திரி, டைம் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் போய் பேக்கரி வேற ஓபன் பண்ணும், நீயும் ஆபீஸ்க்கு போகணும், எழுந்திரின்னு சொல்லி கத்த. லியான் போட்ட சத்தத்தை கேட்டு எழுந்த ஹாரி, தலை என்ன இப்படி வலிக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹாரி லியானை பார்த்து, லியான் நான் எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட லியான், அப்படின்னா நேத்து நைட்டு நடந்தது உனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லையான்னு சொல்லி கேட்க. லியான் சொன்னதை கேட்டு ஷாக்கான ஹாரி, போதையில நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்னன்னு சொல்லி பயந்து லியான் கிட்ட, என்ன மன்னிச்சிடு லியான், நேத்து நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேனான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட லியான், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, நேத்து நைட்டு நீ நல்லா குடிச்சிட்டு வந்து நைட்டு ஃபுல்லா என்ன தூங்க விடாம அழுதுகிட்டே இருந்த, நானும் உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தி உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ போற மாதிரி தெரியல, அதனாலதான் வேற வழி இல்லாம உன்னை பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன்னு சொல்ல. அதை கேட்ட ஹாரி, எனது நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருந்தேனா, அதுவும் முன்னாடியா, கேட்கவே எனக்கு சங்கடமா இருக்கே, என்னடா ஹாரி உனக்கு வந்த சோதனை, இதுக்கப்புறம் சத்தியமா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹாரி தனியா புலம்பிட்டு ஹாரி லியான் கிட்ட, அம்மா நேத்து நைட்டு ஜானோட உன்னை பார்த்தனே, ரெண்டு பேரும் டேட்டிங் போயிருந்தீங்களா, உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட லியான், எனது டேட்டிங் போயிருந்தமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, ஜான் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்ல. அதை கேட்டு ஹாப்பியான ஹாரி, எனது ஃப்ரெண்டு மட்டும் தானா, நான் கூட நேத்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்து ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களோ நினைச்சு பயந்தேன்னு சொல்ல. அதை கேட்ட லியான் ஹாரியோட பக்கத்துல வந்து, தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிறத விட்டுட்டு சீக்கிரமா எழுந்து ரெடியாக, எனக்கு ஷாப்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல. அதை கேட்ட ஹாரி, கண்டிப்பா 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன், நானே உன்னை ஷாப்லயும் கொண்டு வந்து விட்டுட்டு போறேன்னு சொல்லி லியானு ஹாரியும் பேசிட்டு இருக்க. இங்க ஜானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. அவன் ரூம்ல தனியா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவனோட மேனேஜர் மின் வரான். அவன் ஜான் கிட்ட, சார் என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப வயசானவங்க, அவங்க ஹெல்த் கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்தது, அதனால எனக்கு 1 மந்த் லீவு வேணும் சார், நான் என் பேரண்ட்ஸோட பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்க 1 மந்த் லீவு தருவீங்களான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட ஜான், கண்டிப்பா எடுத்துக்கோ, ஒர்க்கை விட நமக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம், எதை பத்தியும் கவலைப்படாம நீ உன் பேரண்ட்ஸை நல்லபடியா பாத்துக்கோ, ஒருவேளை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம எனக்கு கால் பண்ணுன்னு சொல்ல. அதை கேட்ட மேனேஜர், ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை மாதிரி நல்லவர் எனக்கு பாஸா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் ஜான் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா, கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, எனக்கு ஒரு தம்பி இருக்கான் சார், அவன் கூட காலேஜ்ல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான், அவன் இன்டர்ன்ஷிப்காக கம்பெனி தேடிட்டு இருக்கான் சார், நான் இல்லாத இந்த 1 மாசம் என் தம்பிக்கு என்னோட வேலையை தந்து அவனை உங்க கூட வச்சுக்க முடியுமா, என் தம்பி ரொம்ப நல்லவன் சார், நேர்மையான திறமையான பையன், அவன் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான், ப்ளீஸ் சார் என்னோட இந்த ரெக்வஸ்ட்டை ஏத்துக்குவீங்களான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட ஜான், என்ன இப்படி கேட்டுட்டீங்க, உங்க தம்பின்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் எப்படி என்னால வேண்டான்னு சொல்ல முடியும், உங்க தம்பியை வர சொல்லுங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல. அதை கேட்டு ஹாப்பியான மிங், என் தம்பி வெளியே தான் இருக்கான் சார், இருங்க நான் அவனை கூப்பிடுறேன்னு சொல்லி மிங் திரும்பி தம்பியை உள்ள கூப்பிட, டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்த மின்னோட தம்பி, ஹலோ சார் என்னோட பேரு கிளின்னு சொல்லி கியூட்டா ஸ்மைலோட என்ட்ரி கொடுக்க. கிளின்னு பார்த்து ஷாக் ஆன ஜான், அட நீங்களா, இவ்வளோ சீக்கிரம் உங்களை திரும்பி பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல, அப்ப நீங்க தான் மின்னோட தம்பியான்னு சொல்லி கேட்க. ஜானை பார்த்து கிளின்னு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, அட நேத்து நைட்டு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவர் தானே இவருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்படி இவங்க 2 பேரும் ஷாக் ஆகி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன மின் கிளின் கிட்ட, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி கேட்க. கிளின், ஆமா ப்ரோ, லாஸ்ட் நைட் ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் இவரை மீட் பண்ணேன், இவரு கிஃப்ட்டை மறந்து ரெஸ்ட் ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாரு, அந்த கிஃப்ட்டை நான் தான் எடுத்து இவர்கிட்ட கொடுத்தேன், அப்படித்தான் எங்க 2 பேத்துக்கும் பழக்கம்னு சொல்ல. அதை கேட்ட மின், அப்படியா, அப்போ உனக்கு ஆல்ரெடி டைரக்டர் சாரை பத்தி தெரியுங்கிறதுனால நீ அவருக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நீ டைரக்டர் ஜான் கூட இருந்து அவருக்கு உண்மையாவும் நேர்மையாவும் ஒர்க் பண்ணுவேன் நான் நம்பலாமான்னு சொல்லி கேட்க. கிளின், கண்டிப்பா நம்பலாம், என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கண்டிப்பா கொடுப்பேன்னு சொல்லி கிளின் கியூட்டா ஜானை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். இங்க கேக் ஷாப்ல லியானை காட்டுறாங்க. அவன் கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர் கேக் வாங்கிட்டு உங்க கடையில வாங்குற கேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போக. அதை கேட்ட லியானோ, திரும்பவும் கண்டிப்பா எங்க ஷாப்க்கு நீங்க வரணும், உங்க ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லி அனுப்பி வைக்க. அதை பார்த்து ஆனா லியான் கிட்ட வந்து, பாஸ்
பாஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது, அது கூடவே நியூ இயரும் வந்துடும். அதனால நார்மல் டேஸ்லயே நம்ம கடையில கூட்டம் வேற பயங்கரமா இருக்கும். இதுல கிறிஸ்மஸ் நியூ இயர் வர டைம்ல நம்ம கடையில கூட்டம் களக்கட்ட போது பாருங்க. நான் அந்த கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காகவே இப்ப இருந்து நான் தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட லியான் சரியா சொன்னேன். கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்ல நம்ம கடைக்கு கூட்டம் பயங்கரமா வரப்போகுது. அதனால நம்ம கிறிஸ்மஸ்க்கு நியூ இயருக்கு தேவையான கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லி அனாவும் லியானும் பேசிட்டு இருக்க. இங்க ஹாரியோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹாரி அவன் ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அங்க அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அவ ஃபைல்ஸை கொண்டு வந்து ஹாரி கிட்ட கொடுத்து, சார் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இந்த இயர் என்னோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட், இதை நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து சைன் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லி கொடுக்க, ஹாரி அந்த ஃபைலை என் டேபிள் மேல வச்சிரு, நான் என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு செக் பண்ணி பாக்குறேன்னு சொல்ல, அசிஸ்டன்ட் பொண்ணு ஃபைலை டேபிள் மேல வச்சுட்டு லியானை பார்த்து, சார் உங்களுக்கு இன்னும் 1 ஹவர்ல மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி இது வேற இருக்கான்னு சொல்லி பையன் கடப்புல, சரி எனக்கு புரிஞ்சுது, நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல, இங்க திரும்பவும் ஜானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஜான் அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ அங்க கிளீன் வரான். அவன் ஜான் கிட்ட, டைரக்டர் சார் உங்களுக்கு மதியம் 1 மணிக்கு மிஸ் லிண்டாவோட மீட்டிங் இருக்கு, அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு கம்பெனில ஒர்க் எல்லாம் எப்படி போகுது, கம்பெனியோட நிர்வாகம் எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் ஓகே எனக்கு புரிஞ்சுது, ஆமா நீ மிஸ் லிண்டாவோட கம்பெனி கான்ட்ராக்டை செக் பண்ணி பார்த்தியா, கான்ட்ராக்ட்ல எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லி கேட்க, கிளீன் உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் டைரக்டர் சார், நான் கான்ட்ராக்ட் பேப்பரை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுல எந்த தப்பும் இல்ல, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்ல, கிளீனோட ஒர்க்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஜான், நீ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ற, எனக்கு உன்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஜானும் கிளீனும் பேசிட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நாள் போக வரப்போற நியூ இயர் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்றதுக்காக எப்படா ஹாலிடேஸ் வரும்னு எல்லாரும் பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்க. இங்க நம்ம ஜேய காட்டுறாங்க. அவன் கொலவெறியோட, ஏ லியா நீ இந்த இயர் முடிச்சு புது வருஷம் வரப்போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கியா, உன்னால எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அவ்வளவு சந்தோஷமா இருந்துக்கோ, ஏன்னா இதுக்கப்புறம் உன்னையும் உன் வயிற்றுல இருக்க குழந்தைய அழிச்சு நரகத்துக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்லி ஜே அண்ணியனா மாதிரி கோபத்துல கத்திட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு ஜான் வீட்டுல காட்டுறாங்க. அவன் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக புக் படிச்சுட்டு இருக்க. அப்ப அவனுக்கு ஜான் கிட்ட இருந்து கால் வருது. நம்பரை பார்த்த ஜான், என்னடா இது புது நம்பரா இருக்கு, யாரா இருக்குன்னு சொல்லி கால் அட்டன் பண்ண ஜான், ஹலோ யார் பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, ஜே என்ன ஜான் இப்படி கேக்குற, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா, நான் தான் ஜே பேசுறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஜான் யோசிச்சுட்டு, அட நீங்களா, நீங்க ஹாரியோட எக்ஸ் லவர் தானே, சொல்லுங்க நீங்க எதுக்காக எனக்கு இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, ஜே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் கால் பண்ணேன், உங்களுக்கு லியானை ரொம்ப பிடிக்கும் தானே, நீங்க அவனை லவ் பண்றீங்க தானே, நீங்க கூட அவனுக்கு ரீசெண்டா ப்ரொபோஸ் பண்ணி அந்த ப்ரொபோசலை கூட லியான் ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நான் கேள்விப்பட்டேனே, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஜான் லியான் எதனால உன்னை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியுமா, அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கான முழு காரணம் லியான் பிரெக்னண்டா இருக்கான், அவன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கிறது ஹாரியோட வாரிசு, அந்த குழந்தைனாலதான் ஹாரி என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு அந்த லியான் கிட்ட போயிட்டான். இப்படி நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது அந்த லியான் வயித்துல இருக்க குழந்தை தான், அந்த குழந்தைனாலதான் நம்ம லவ் பண்றவங்களோட நம்மளால சேர முடியல, அதனால நம்ம ஏன் லியான் வயித்துல இருக்க அந்த குழந்தைய அழிச்சிடக்கூடாது, நாம மட்டும் அந்த குழந்தைய அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஹாரி லியான் கூட இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்காது, அதனால ஹாரி திரும்பவும் என்கிட்ட வந்துருவான், அப்புறம் லியானும் உன்கிட்ட வந்துருவான், லியான் உன்கிட்ட வந்ததும் நீ கொஞ்சம் கூட யோசிக்காம ஹாரியோட ஞாபகம் வராம இருக்கிறதுக்காக நீ அவனை அப்ராட் கூட்டிட்டு போய் அங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. என்ன ஜான் என்னோட பிளான் எப்படி இருக்கு, என்னோட இந்த பிளான் வெற்றிகரமா முடியறதுக்கு நீயும் எனக்கு துணையா இருப்பியான்னு சொல்லி கேட்க, ஜே பேசினதை எல்லாம் கேட்டு கடுப்பான ஜான், இப்ப நீ போனை வைக்கிறையா இல்ல நான் போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு சொல்லி கேட்க, அதை கேட்டு ஜே என்னது போலீஸ்க்கு போறியா, இங்க பாருப்பா நான் உனக்கும் சேர்த்து தான் பிளான் பண்ணியிருக்கேன், உன்னால முடிஞ்சா என்னோட பிளானுக்கு துணையா இரு, இல்லையா உன்னோட வேலையை பாரு, அதை விட்டுட்டு போலீஸ்க்கு எல்லாம் போய் உண்மையை சொல்ல போறேன்னு தேவையில்லாம உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத, நான் சொன்னதெல்லாம் மீறி நீ மட்டும் போலீஸ்க்கு போனேன்னா அதுக்கப்புறம் லியானை நீ பொணமாத்த பாப்பன்னு சொல்லி காலை கட் பண்ணிட. அதை கேட்டு கடுப்பான ஜான், சரியான பைத்தியக்காரன், அவன் பாட்டுக்கு பேச பேச காலை கட் பண்ணிட்டான் பாருன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இங்க ஜேய காட்டுறாங்க. அவன் எப்போ அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அடுத்த நாள் கேக் ஷாப்ல காட்டுறாங்க. லியான் அண்ணா கிட்ட, அண்ணா நான் சூப்பர் மார்க்கெட் போய் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாடுறேன், நான் வர வரைக்கும் நீ தான் கடையை பொறுப்பா பாத்துக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்க, ஆனாவும் எனக்கு புரிஞ்சுது பாஸ், நீங்க கவலைப்படாம போங்க, நான் கடையை பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்ல, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்த லியான் டாய்லெட்டை பார்த்துட்டு நம்ம ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி டாய்லெட் போயிட்டு வந்துடலாம், போயிட்டு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணி லியான் பாத்ரூம்குள்ள போக, அப்போ அங்க ஹாரி செட் பண்ண கார்ட்ஸ் வராங்க. அதுல ஒருத்தன், லியான் சார் பாத்ரூம்குள்ள போயிட்டாரு, இப்ப என்ன பண்றது, பேசாம நாமளும் பாத்ரூம்குள்ள போலாமான்னு சொல்லி கேட்க, இன்னொருத்த என்னடானா அதெல்லாம் வேண்டாம், ஹாரி சார் நம்மள லியான் சார் கண்ணில் படாம தான் வாஷ் பண்ண சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம லியான் சார் பாத்ரூம்க்கு தானே போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வாசல்லையே கார்ட்ஸ் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாத்ரூம்குள்ள லியானை காட்டுறாங்க. அவன் டாய்லெட்க்கு போயிட்டு வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ஜே செட் பண்ண ஆள் வரான். அவன் சத்தம் இல்லாம மயக்க மருந்து இருக்க கர்ஷிப் எடுத்து லியானோட முகத்துல வச்சு அழுத்த, லியான் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாரான். விழுந்த லியானா அந்த ஆள் கட்டி போட்டு கார்ல தூக்கி போட்டு அங்கிருந்து கிளம்ப, இங்க ஆபீஸ்ல
ஹாரிய காட்டுறாங்க. அவன் புதுசா ப்ராஜெக்ட் பண்ண போற கம்பெனியோட சிஓ கிட்ட அவன் ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கான். அப்ப அங்க ஹாரியோட மேனேஜர் வரான். அவன் பதறி போய் கதவை கூட தட்டாம கதவை திறந்துக்கிட்டே ஹாரி சார்னு கத்திக்கிட்டே உள்ள வர, அதை பார்த்த ஹாரி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக இப்படி கதவை தட்டாம நீ பாட்டுக்கு உள்ள வர, இங்க மீட்டிங் போயிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட மேனேஜர் எதுவும் சொல்லாம சைலண்ட் ஆக, அதை பார்த்த கம்பெனி சிஇஓ எழுந்து ஹாரி கிட்ட, சரி சார், நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தி இன்னொரு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், உங்க மேனேஜர் ஏதோ முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க அதை பாருங்க, நாளைக்கு திரும்பவும் இந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, ஹாரி மேனேஜர் கிட்ட, இப்ப சொல்லு என்ன விஷயம், எதுக்காக இப்படி பதட்டமா இருக்குன்னு சொல்லி கேட்க, மேனேஜர் தயங்கிக்கிட்டே, சார் லியான் சாரை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு லியான் சார் ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட் போயிருக்காரு, அவர் ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து லியான் சார் வாஷ்ரூம் போனதை நம்ம கார்ட்ஸ் எல்லாரும் பார்த்திருக்காங்க. எங்க கார்ட்ஸ் லியான் பின்னாடி போனா லியானுக்கு அவங்க மேல சந்தேகம் வந்துருமோன்னு சொல்லி கார்ட்ஸ் உள்ள போகாம ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உள்ள போன லியான் சார் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால சந்தேகப்பட்டு நம்ம கார்ட்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பார்க்க அங்க லியான் சார் இல்ல. அதை பார்த்து பதறி போன கார்ட்ஸ் எல்லாரும் சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு லியானோட மொபைலுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா லியானோட மொபைல்ல கால் கனெக்ட் ஆகலன்னு கார்ட்ஸ் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. அதான் உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு டோரை கூட தட்டாம உள்ள வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க சார்னு சொல்ல, மேனேஜர் சொன்னதையெல்லாம் கேட்டு கடுப்பான ஹாரி, என்னது லியானை கிட்னாப் பண்ணிட்டாங்களா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன், 24 மணி நேரமும் கார்ட்ஸ் லியான் கூடவே இருக்கணும்னு சொல்லித்தானே அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்களும் திறமையான கார்ட்ஸ் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி இந்த தப்பு நடந்தது, இங்க பாருங்க கார்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள லியான் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும், அப்படி லியானை அவங்க கண்டுபிடிக்காம அவங்கனால லியானுக்கோ அவன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க என் குழந்தைக்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் ஒருத்தனையும் நான் உயிரோட விட மாட்டேங்கிறத அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்கன்னு சொல்ல, அதை கேட்ட மேனேஜர், கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார், அப்புறம் நானே இங்கிருந்து கிளம்புறேன், லியான் சாரை பத்தின தகவல் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கிருந்து போக, இங்க பயங்கர கோவத்துல ஹாரி, சரியான முட்டாள்களை வேலைக்கு வச்சிருக்கேன், ஆமா யார் இந்த மாதிரி எல்லாம் லியானுக்கும் என் குழந்தைக்கும் கெடுதல் நினைச்சிட்டு இருக்கிறது, இந்த கிட்னாப்க்கு பின்னாடி இருக்க ஆள் யாருன்னு சொல்லி ஹாரி யோசிச்சுட்டு இருக்க, இதோட காதல் தீய சீரிஸ் எபிசோட் 14 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.